வணக்கம். வேர்ச்சொல்லை எவ்வாறு கண்டறிவது என்பதையும், வேர்ச்சொல்லை பயன்படுத்தி பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர், பெயரெச்சத்தினுடைய வகைகள் ஆகியவற்றை உருவாக்குவது எப்படி என்பதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக வேர்ச்சொல்லை கண்டறிவது எப்படி என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரே ஒரு லைக் போடுங்க. சரி, முதலில் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன என்பதை பார்க்கலாம். இது பகாபதமாக வரும். அதாவது அந்த சொல்ல அதற்கு மேல பிரிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் பகாபதம். அடுத்து கட்டளை சொல்லாக வரும். சான்று பார்க்கலாம். படி, வா, போ இதெல்லாம் கட்டளை சொற்கள். அதே நேரத்தில் இதுதான் வேர்ச்சொல். சரி, இப்போ நமக்கு ஒரு சொல் கொடுத்துருவாங்க. அதுல வேர்ச்சொல்லை மட்டும் கண்டுபிடிக்கணும் அந்த சொல்ல இருந்து. சரி, சான்று பார்க்கலாம். படித்தான், இதனுடைய வேர்ச்சொல் எது? படி. இது மாதிரி ஒரு 10-20 சொற்களை நம்ம பார்த்தோம் சொன்னா அதோட நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரி, கற்றேன், இதனுடைய வேர்ச்சொல் கல். நின்றான், இதனுடைய வேர்ச்சொல் நில். சென்றோம், இதனுடைய வேர்ச்சொல் செல். படித்தேன், படி. சென்ற, செல். ஓடியது, இதனுடைய வேர்ச்சொல் ஓடு. ஓடின்னு எழுதிடக்கூடாது. சரி, அடுத்து கேட்டால், இதனுடைய வேர்ச்சொல் கேள். தந்து, இதனுடைய வேர்ச்சொல் தா. உண்டனர், இதனுடைய வேர்ச்சொல் உண். தனிந்தது, இதனுடைய வேர்ச்சொல் தனி. தீர்ந்தது, இதனுடைய வேர்ச்சொல் தீர். அடுத்து தேடி, இதனுடைய வேர்ச்சொல் தேடு. வியந்து, இதனுடைய வேர்ச்சொல் விய. கண்டோ, இதனுடைய வேர்ச்சொல் கான். போனான், இதனுடைய வேர்ச்சொல் போ. சென்றோம், இதனுடைய வேர்ச்சொல் செல். நின்ற, இதனுடைய வேர்ச்சொல் நில். எழுதினால், இதனுடைய வேர்ச்சொல் எழுது. படித்தேன், இதனுடைய வேர்ச்சொல் படி. சென்று, இதனுடைய வேர்ச்சொல் செல். முயன்ற, இதனுடைய வேர்ச்சொல் முயல். மகிழ்ந்தனர், இதனுடைய வேர்ச்சொல் மகிழ். அடுத்து படித்து, இதனுடைய வேர்ச்சொல் படி. பேசிய, இதனுடைய வேர்ச்சொல் பேசு. பேசின்னு எழுதிடக்கூடாது. அடுத்து பாடிய, இதனுடைய வேர்ச்சொல் பாடு. கற்றோம், இதனுடைய வேர்ச்சொல் கல். இப்படி ஒரு சொல் அதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து இந்த வேர்ச்சொல்லை பயன்படுத்தி பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர், பெயரெச்சத்தினுடைய வகைகள், அதாவது தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், இப்படி அனைத்தையும் உருவாக்க வேண்டும். இவற்றை நாம் அடுத்த பதிவில் தெளிவாக காணலாம். நன்றி.